ஓகே. ஸோ ஓனர்ல வந்து நம்ம லீகல் ஓனர், பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு 2 விஷயம் பார்த்தோம். அண்ட் தென் லீகல் ஓனருக்கும், பெனிஃபிஷியல் ஓனருக்குமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அன்னைக்கே நிறைய பார்த்தோம். பிளஸ் வந்து ஃபிக்டிஷனல் ஓனர் ஆர் டீம்டு ஓனர் அப்படின்னு ஒரு 2 விஷயம் பார்த்தோம். டீம்டு ஓனர்னா, ஆமா நீ தான் இதுக்கு ஓனர். என்னதான் உன் பேர்ல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் அதுக்கு நீ தான் ஓனர். நீங்க வந்து டாக்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி ஸ்பவுஸ் ஆர் மைனர் சைல்டு அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். செகண்ட் வந்து இம்பார்ட்டிபிள் எஸ்டேட், பிரிக்க முடியாத சொத்து அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி ஆர் சொசைட்டி ஆர் எனி அதர் அசோசியேஷன். அசோசியேஷன்ல இருந்துட்டு தேர் இஸ் அ 50 மெம்பர்ஸ் அசோசியேஷன். அசோசியேஷன் வந்து என்னன்னா இந்த 50 மெம்பர்ஸ் அசோசியேஷன்ல மணி போடுறாங்க ஒரு 50 lakhs. அசோசியேஷன் என்ன பண்ணுச்சுன்னா இந்த 50 lakhs வச்சு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு பில்டிங் ஒன்று கட்டுது. சோ இதுல 50 வீடு இருக்கு. இந்த 50 வீட மறுபடியும் யாருக்கு அலோகேட் பண்ணுதுன்னா அசோசியேஷன் இந்த 50 பேருக்கே அலோகேட் பண்ணுது. அலோகேட் டு அசோசியேஷன் மெம்பர்ஸ். பட் ஆனா அசோசியேஷன் மெம்பர்ஸ் அங்க போகாம என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறாங்க. இப்போ ரெண்ட்டுக்கு விட்டு இங்க அவர் ரிசீவ் பண்ற மணி வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கையில ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அசோசியேஷனா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அசோசியேஷன் ஒரு பர்சன் தானே, நம்ம பார்த்தோம் இல்லையா 7% அசோசியேஷன் ஒரு பர்சன். ஆனா அசோசியேஷன் கையில டாக்ஸபிள் ஆகாது. டைரக்டா இந்த ரெண்ட் வந்து இந்த 50 பேர் கையில டாக்ஸபிள் ஆகும். அப்ப இந்த இடத்துல வந்து அசோசியேஷன் தான் ஓனரா இருந்தாலுமே ரெண்ட் ரிசீவ் பண்றது மெம்பர்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல டீம்டு ஓனர் யாருன்னா அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஆர் டீம்டு ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது தேர்ட் பாயிண்ட். கரெக்டா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a person who require a property under 53A டோபா ஆக்ட்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், டோபா ஆக்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங். இப்போ ஒரு பில்டிங் வந்து நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். பட் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருக்கு அப்படின்னா அப்போ அந்த பில்டிங்க ஒரு 2 மாடி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இன்னும் தேர்ட் ஃபோர்த் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும் அப்படின்னும் போது அந்த 2 ஃப்ளோர்ஸ் மட்டும் அவங்க ரெண்ட்டுக்கு விடுவாங்க. அப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு அண்டர்ல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சிருந்தேன். பட் பிஃபோர் தட் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் அதுக்கு வந்து நம்ம சொல்லலாம். என்னன்னா இப்ப வந்து கான்ட்ராக்ட் போடுறோம். ஏ கான்ட்ராக்டர், பி கான்ட்ராக்டி. ஓகேவா? சோ இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பீரியட் ஒன்று இருக்கு. என்னன்னா 14 months கான்ட்ராக்ட் பீரியட். 14 monthsக்குள்ள என்னன்னா இந்த பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்துடணும், பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம். இட் மைட் பி எக்ஸ்டெண்ட். இந்த பில்டிங் வந்து கட்டுறது வந்து இட் மைட் பி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த 14 month பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 months எக்ஸ்ட்ரா இல்ல ஒரு 4 months எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இந்த 4 monthsல இந்த பி என்ன பண்றாருன்னா கான்ட்ராக்டி, அதாவது இவர் தானே அதுக்கான என்னது ஓனர் மாதிரி, கான்ட்ராக்டி தானே அந்த பில்டிங் அதுக்கான ஓனர் மாதிரி. சோ இப்போ இங்க என்னன்னா இந்த 14 month வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது கான்ட்ராக்ட் பீரியடு. அந்த கான்ட்ராக்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வாடகை விட்டு இருந்தாலும் ஒன்னும் அஃபெக்ட் இல்லை. லெசன்ஸ் அவர் வாடகை விட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கான்ட்ராக்ட் பீரியட்ல இருக்கு. பட் இந்த 4 month என்ன ஆகுது அப்படின்னா பி வந்து எக்ஸ்ட்ராவா 4 month இருக்கு. இப்ப நான் கட்டின வரைக்கும் இருக்கிறத வந்து நான் ரெண்ட் விடுறேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் ரெண்ட்டுக்கு விடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பீரியட்ல ரெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகேவா? சோ 4 month எக்ஸ்ட்ரா ஆகுறது. இன்னும் வீடு கட்ட முடிக்கல. இன்னும் ஒரு மாடி பேலன்ஸ் இல்ல, மாடியில வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்லாம் இருக்கு, அந்த மாதிரி வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னும் போது பி வந்து இங்க ரெண்ட்டுக்கு விடுறாரு இந்த 4 month கேப்ல. இந்த கேப்ல ரெண்ட்டுக்கு விட்டு காசு சம்பாதிக்கிறாரு அப்படின்னும் போது இந்த இடத்துல பி வந்து ஏ கையில தான் இன்னும் வீடு இருக்கு, ஏ தான் இன்னும் கான்ட்ராக்ட், அவர் தான் இன்னும் கான்ட்ராக்டரு, அவர் கையில தான் இன்னும் கான்ட்ராக்ட் இருக்கு, இன்னும் அவர் தான் முடிச்சு கொடுக்கல எனக்கு அப்படின்னு பி ஆல சொல்ல முடியாது. பி என்ன ஆயிடுவார்னா டீம்டு ஆக்சுவல் ஓனர் அவர் தான். பட் ஆனா கான்ட்ராக்ட் பீரியட்ல இருக்கிற வரைக்கும் அது ஏ தானே பாத்துக்கணும். விச் மீன்ஸ் அதான கான்ட்ராக்ட் 2 பேருக்கு நடுவுல. சோ அப்படி இருக்கும் போது அப்ப பி வந்து டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த வீடு இன்னும் கட்டி முடிக்கல.
நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிளும் ஈஸியா தான் இருக்கும். இப்போ ஒரு 4 மாடி கட்டுறதுக்கு நம்ம பிளான் போட்டிருக்கோம். அதுல 2 மாடி மட்டும் கட்டிட்டோம். இன்னும் 2 மாடி கட்ட வேண்டியிருக்கு. அப்படி கட்டிட்டு இருக்க அந்த பீரியட்ல நான் ரெண்ட் விட்டேன் அப்படின்னா, அந்த ரெண்ட் நான் ரிசீவ் பண்ணும்போது அது யார் கட்டிட்டு இருக்காங்களோ அவங்க கையில தான் கான்ட்ராக்ட் இருக்கு. அவங்க தான் அதுக்கு ஓனர்னு என்னால சொல்ல முடியாது. அந்த டைம்ல நான் டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? சரி, இத இப்படி இல்லாம, இத இந்த மாதிரி இல்லாம, பி வந்து ஆல்ரெடி ஓனர்னு இல்லாம இப்படி யோசிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். என்னன்னா, ஆஹ் இவர் வந்து கட்டின வீட வாங்க போறவர். அதாவது வீடு கட்டி விற்பாங்க, நீங்க அந்த அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். பி கிட்ட எந்த லேண்ட் கிடையாது, எந்த பில்டிங் கிடையாது, எதுக்குமே அவர் ஓனர் கிடையாது. ஏ தான் ஃபுல்லி ஓனர். ஏ தான் ஃபுல்லி ஓனர். ஃபுல்லி ஓனர்னா லேண்டு பில்டிங் எல்லாமே அவர் தான். இவர் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு இது, அது என்னப்பா பில்டிங் கட்டி விற்பாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களும் கான்ட்ராக்டர் தானே, பில்டிங் கான்ட்ராக்டர். பில்டிங் கான்ட்ராக்டர். ஓகேவா? இப்போ இவர் இந்த மாதிரி இருக்காருன்னு வச்சுப்போம். இவர் பேர்ல தான் லேண்ட் எல்லாமே இருக்கு. சோ என்ன கான்ட்ராக்ட்னா, 14 மாசத்துல நான் என் வீடை கட்டி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். கான்ட்ராக்ட். ஓகேவா? சோ 14 மாசத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மந்த் எடுத்துக்குது. அந்த டைம்ல பி என்ன பண்றாருன்னா ரெண்ட்டுக்கு விடுறாரு. ஏன்னா இந்த 4 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஏ என்ன பண்ண முடியும், ஆக்சுவலா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பி இதை ரெண்ட்டுக்கு விட்டாரு அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா 14 மாசத்துலயே முடிஞ்சிச்சு, பட் ஆனா இன்னும் 4 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அந்த டைம்ல பி ரெண்ட்டுக்கு விடுறாரு. அப்போ இந்த இந்த ஏரியால வந்து ஏ தான் ஓனரு அப்படின்னு சொல்ல முடியாது. பி தான் அதுக்கு டீம்டு ஓனர். ஆனா ஏ பேர்ல தான் இருக்கு இன்னும் அது. பி தான் அதுக்கு டீம்டு ஓனர். ஏன் பி டீம்டு ஓனர்னா, இந்த 14 மந்த் பீரியட் முடியும் போதே அதுக்கு பி ஓனர் ஆயிட்டு இருப்பாரு. இந்த 4 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணது அந்த சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்குக்காக மட்டும்தான். ஓகேவா? அந்த கேப்ல பி ரெண்ட்டுக்கு விட்டாரு அப்படின்னா அப்போ டீம்டு ஓனர் கான்செப்ட்ல பி வருவாரு, ஏ வர மாட்டாரு. ஏ அதுக்கு ஓனர் இல்ல. இப்போ இப்போ புரிஞ்சுதா இது? ஏன்னா அவங்க நீங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சிட்டீங்க. இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சிட்டீங்கன்னா இஸ் given on offer, B is accepting and it was enforceable by law, then it will be a contract as per Indian Act 1872. அப்போ கான்ட்ராக்ட் முடியும் போது யாரு யாரோட ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும், பி அவரோட ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். பி இஸ் ஆப்ளிகேட் டு ஃபுல்ஃபில் இஸ் ரெக்யர்மெண்ட். என்னது? ஆமா 14 மாசம் கழிச்சு நான் அதை ஏத்துக்க போறேன், அதுக்கு நான் காசு கொடுக்க போறேன், நீ எனக்கு பில்டிங் கொடுக்க போற. சோ ஹியர் ஏ ஆல்சோ நீட் ஃபுல்ஃபில் த ஆப்ளிகேஷன். பட் இட் நாட் ஃபுல்ஃபில் த ஆப்ளிகேஷன். என்ன காரணமா ஒரு ஃபோர் மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு, அவ்வளவுதான். ஓகேவா? பட் அந்த 4 மந்த் கேப்புக்கு முன்னாடி பி பேர்ல என்ன ஆயிடும், அது லீகலி ஆஸ் பர் கான்ட்ராக்ட் படி என்ன ஆயிடும்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டீம்டு ஓனர் மாதிரி. ஓகேவா? புரிஞ்சுதா? மைட் பி கான்ட்ராக்ட் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். மைட் பி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ற டைம்லயும் பி ரெண்ட்டுக்கு விடுறாரு அப்படின்னா, ரெண்ட் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா, தென் இட்ஸ் நாட் ஏக்கு வந்து அது ப்ராப்ளமே இல்ல. டீம்டு ஓனர் கான்செப்ட்ல பி தான் வருவாரு. ஓகேவா? ஏன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கான்ட்ராக்ட்ல என்ன எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? டோபா ஆக்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்னன்னு? டன். டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லீசஸ் ஆஃப் பில்டிங். இது உங்க புக்லயே படிப்போமா? பில்டிங் லீஸ் விட்டு இருந்தா என்ன அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா நான் சொன்னேன்னா அது அப்புறம் புக்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இது நான் எல்லா இடத்துலயும் பண்றதுனால இங்க நான் உஷாராயிட்டேன். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person who require any rights under 269 under UAF அப்படின்ற ஒரு செக்ஷன்ல in or with respect to any building or part thereof by way of lease agreement for a period not less than 12 years. ஏன் இங்க வந்து 12 years அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் லீஸை. அதர்வைஸ் அதுக்கு 12 இயர்ஸ்க்கு மேல போச்சுன்னா அவங்க ஓனர் ஆயிடுவாங்க. 12 வருஷத்துக்கு மேல யாரும் லீஸ் எல்லாம் ஐ திங்க் 1 இயர் ஒன்ஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி கீழே இருக்கும், பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு லெஸ் தென் நாட் பீரியட் மோர் தென் 12 இயர்ஸ். அந்த அக்ரிமெண்ட் வந்து 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. In respect of any building or part thereof by way of lease agreement for a period not less than 12 years is deemed as the owner of the building or part thereof. So அப்படி 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா then deemed owner. லெஸ் தென் ஓகே ஆமா. அப்போ மோர் தென் 12 இயர்ஸா இருக்கு அப்படின்னா then the person become deemed owner அப்படின்ற அந்த கான்செப்ட்க்கு வந்துருவானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஏபி பாயிண்ட் பார்த்தா புரிஞ்சிடும்.
லீஸ் பீரியட் வந்து ஷுட் நாட் பி லெஸ் than 12 இயர்ஸ். அப்போ மோர் தென் 12 இயர்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஷுட் நாட் பி லெஸ் than 12 இயர்ஸ், ஷுட் நாட் பி லெஸ் than 12 இயர்ஸ். ஓகேவா? ஆஸ் பர் 269 யூஏஎஃப். யூஏஎஃப்ன்றது லீஸை பத்தி பேசுது. அது அந்த லீஸ்ல 12 இயர்ஸ் கீழே இருக்க கூட சொல்ற செக்ஷன் தான் அது. இன்க்ளூடிங் எக்ஸ்டென்ஷன் பீரியட். எக்ஸ்டென்ஷன் பீரியடும் இருக்கு. அதாவது மோர் தென் 12 இயர்ஸ் தான், அதுலயும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்கு. above provision does not include any right by way of lease from month to month or for a period not exceeding 1 year. ஸோ அதே மாதிரி என்னன்னா லீஸ் வந்து இந்த மாதிரியான ரைட் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. என்னன்னா மந்த் டு மந்த் வந்து லீஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணும், இல்ல பீரியட் வந்து எக்ஸீடிங் 1 இயர்ல இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரைட்டையும் வந்து அது இன்க்ளூட் பண்ணல லீஸ். அந்த மாதிரி இருக்கு பி பாயிண்ட்ல. அப்ப இருக்கும்போது அதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் படிச்சுட்டு அகைன் போயிட்டு ஏ அண்ட் பி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் என்ன பண்றாரு? எக்ஸ் லெட் அவுட் எ ப்ராப்பர்ட்டி டு மிஸ் ஒய். ஓகேவா? எக்ஸ்ன்றவர் ஒய்க்கு லெட் அவுட் பண்றாரு ஆன் எ லீஸ் ஃபார் 9 இயர்ஸ். ஓகே, 9 இயர்ஸ் லீஸ் விடுறாங்க. However, Miss Y has a right to renew the lease for further period of 3 years. So இப்போ ஆல்ரெடி வந்து இங்க எழுதுறேன். ஆல்ரெடி வந்து 9 இயர்ஸ்க்கு வந்து லீஸ் விட்டுருக்காங்க எக்ஸும் மிஸ் ஒய்யா ஒய்யும். ஓகேவா? ஒய் கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அதை ஃபர்தரா இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இன் சச் கேஸ் மிஸ் ஒய் ஷால் பி டீம்ட் as an owner of the property under 27. அப்போ இந்த கேஸ்ல வந்து அவங்க டீம்ட் ஓனர். எப்படி? ஒய் ஒய் ஹவு அப்படின்னா, however if the such right of renewal of the lease for 3 years is subject to condition that at each occasion it will be renewed for a period of 11 months, then X will be the owner of the property and liable to tax under 22 is nothing. இப்போ இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க 12 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. ஓகே, இப்போ 12 இயர்ஸ்க்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கேஸ்ல வந்து மிஸ் ஒய் தான் டீம்டு ஓனர். இன் கேஸ் இப்போ இப்படியே இருந்துச்சுன்னா யாரு? ஒய் தான் டீம்டு ஓனர். இன்கேஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 months ஒன்ஸ், விச் மீன்ஸ் இயர்லி ஒன்ஸ். நான் சொன்னல மேல இயர்லி ஒன்ஸ் ரினியூ பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இயர்லி ஒன்ஸ் வந்து எக்ஸ் வந்து அந்த லீஸை வந்து ரினியூ பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா தென் எக்ஸ் வில் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதர்வைஸ் ஒய் வில் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்குன்னா, இப்போ இந்த பி பாயிண்ட் வாங்க. இந்த பி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கானா, above provision does not include any rights by way of lease from month to month or period not exceeding 1 year. அதாவது 1 இயர் தாண்டி இருக்கணும், இல்ல மந்த் டு மந்த் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரைட்டுமே இன்க்ளூட் பண்ணல. அப்போ நீங்க ரினியூ பண்ணிக்கலாம். அப்போ இங்க அதான் சொல்லியிருக்கான். However, if such right of renewal of lease for 3 years is subject to condition at each occasion. அதாவது இப்போ இந்த இடத்துல அந்த 3 இயர்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த 3 இயர்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன். கான்ட்ராக்ட்ல போடும் போதே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். எதுக்கு? அந்த 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனா போட்டிருந்தானா போட முடியும். ஏன் போட முடியும்? அந்த பி பாயிண்ட்ல தான் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வந்து மந்த் டு மந்த் வந்து நீங்க மாத்தக்கூடாது, ரைட்ஸை வந்து மாத்தக்கூடாது, அந்த மாதிரிலாம் எங்கேயுமே சொல்லல அந்த ப்ரொவிஷன்ல. நல்லா நோட் பண்ணுங்க. அதுதான் பி பாயிண்ட்ல சொல்றான். நீ வந்து மந்த் டு மந்த் பீரியட் வந்து எக்ஸீடிங் 1 இயர் இருக்கணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் மேல இருக்க ப்ரொவிஷன் அப்ப இன்க்ளூட் பண்ணல. அப்ப இப்ப எக்ஸ் என்ன பண்றாரு? எக்ஸ் எங்கால என்ன பண்றாருன்னா 3 இயர்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அதுல வந்து 11 months ஒன்ஸ் ரினியூ பண்ணணும்னு ஈச் அக்கேஷனுக்கு வந்து ரினியூ பண்ணணும் அப்படின்னு எக்ஸ் வந்து கண்டிஷன் வச்சிட்டாரு அந்த 3 இயர்ஸ்ல. அப்போ அப்படி ஒரு கண்டிஷன் வைக்கிறாருன்னா எக்ஸ் ஓனர் ஆயிடுவாரு. பட் ஆனா அந்த கண்டிஷன் இல்லாமலேயும் லீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் பி பாயிண்ட். அந்த கண்டிஷன் இல்லாமலேயும் லீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் என்ன பாயிண்ட்? பி பாயிண்ட். அப்ப அந்த கண்டிஷன் இல்லாம அந்த லீஸ் விட்டுருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 12 இயர்ஸ் வந்துச்சு. அப்போ மிஸ் ஒய் இஸ் டீம்டு ஓனர். புரிஞ்சுதா இப்போ அஞ்சாவது? ஓகேயா? அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு மறுபடியும் பி பாயிண்ட்க்கு வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதாவது இந்த ஹவர்னு இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் பி பாயிண்ட் ரிலேட்டடா இருக்கும். மேல இருக்க 9 to 3 இயர்ஸ் வந்து நாட் பி லெஸ் than 12 இயர்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்டென்ஷன் பீரியட்னு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இது வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் ஐயோ இந்த 27 இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஏ பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இந்த 22ன்னு இருக்கிறது பி பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறத்துல இருந்து சோ ஃபர்ஸ்ட் ஏ பி படிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு மறுபடியும் ஏபிக்குள்ள போங்க. யாராவது டவுட் இருக்கா? அடுத்து மூவ் பண்ணட்டா?
சொல்லுங்க. டவுட் எதுவும் இல்லையா? ஓகே, ஓகே, டன், டன். ஓகே, சோ தட் இஸ் யுவர் 5th பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சம் லெட் அவுட் நாட் கம்ஸ் அண்டர் திஸ் ஹெட். சில லெட் அவுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட் கீழ வராது. அப்படி என்ன லெட் அவுட் அப்படின்னா, லெட்டிங் அவுட் டு எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம லெட் அவுட் விடுறோம் இல்லையா? எம்ப்ளாயீஸ்னா எம்ப்ளாயர், எம்ப்ளாயி. இங்க எம்ப்ளாயர் நான் சொல்றது கம்பெனியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாய்க்குலாம் அவங்க வந்து வீடு தருவாங்க, லெட் அவுட் விடுவாங்க. கரெக்டா? லெட் அவுட் லெசன்ஸ் இந்த குவார்டர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றது, அது சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ரெண்ட். அந்த ரெண்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வராது இல்லையா? எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்செப்ட்ல போகும். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்செப்ட்ல போகுது. அதுக்குன்னு டாக்ஸே ஆகாதானா அப்படின்னு கேட்டா இல்ல, டாக்ஸ் ஆகும். பட் இந்த ஹெட் கீழ வராது, சேலரி அப்படிங்கிற ஹெட்ல வரும். நீங்க யாராவது சேலரி பே ஸ்லிப் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ அப்படின்னு இருக்கும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். யாராவது பே ஸ்லிப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் சில தருவாங்க. அது அண்டர் த ஹெட் சேலரி கீழே வந்துடும். அப்போ லெட்டிங் அவுட் எம்ப்ளாயிஸ் இதுக்கு இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. அடுத்து லெட்டிங் அவுட் டு கவர்மெண்ட் ஏஜென்சி. அதான் ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த குவார்டர்ஸ், போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கும், அப்புறம் மிலிட்ரி குவார்டர்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. போலீஸ் விடுதி, என்னது காவலர்கள் தங்கும் விடுதி, இந்த மாதிரி நம்ம நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு வச்சு, ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல லெட் அவுட் விட்டு இருக்கும் கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயமும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. தட்ஸ் ஆல் இன்க்ளூட் இன் சேலரி, இன் தட் சேலரி. ஓகே, லெட்டிங் அவுட் டு ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ். இந்த ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மைனிங் பண்றவங்க, அதுதானே இருக்கு. உங்க புக்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானோ? letting out to employees, letting out to where an assessee let out property ancillary units, manufacturing compound required by the assessee, income from such letting out under the head PGBP. Okay, so here providing support to main work. This is called our ancillary unit, which means இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைனிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பிசினஸே பண்ணுவோம். மைனிங்க்கு என்னென்னலாம் ஆன்சிலரிஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், என்னென்னா அதாவது அந்த அந்த ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏரியாவை நான் லெட் அவுட் விட்டுருக்கேன். காரணம் அசசி லெட் அவுட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி டு ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ். அந்த மாதிரி ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த, ஒரு மெயின் ஒர்க்கை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு 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 ஏரியா தேவைப்படும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஏரியாவை ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஏரியா வச்சுட்டு இருக்கிறது விச் மேனுஃபேக்சர் காம்போனன்ட்ஸ் ரெக்வயர்ட் பை த அசசி. அந்த மேனுஃபேக்சரிங் காம்போனன்ட்ஸ் யாருக்கு ரெக்வயரா? இந்த லெட் அவுட் விட்டு இருக்க அசசிக்கு தான் ரெக்வயரா. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜாப் ஒர்க்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து அவுட் சோர்சிங் அந்த மாதிரியே சொல்லலாம். அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ இப்படி இருக்கு, ஓகேவா? இப்போ மைனிங்னே எடுத்துக்கோமே. மைனிங்னா நம்ம கேஜிஎஃப் படத்துல பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுத்தி உளி வச்சு மட்டுமே அதை உடச்சி எடுத்துட முடியுமா அப்படின்னா, அப்ப நீங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லுமே வந்து ஆட்டோமேஷன்ல கொண்டு வருவாங்க இல்லையா? ஆட்டோமேஷன் லெசன்ஸ் இப்போ அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பொருளை எப்படி வந்து உள்ள போய் உடைக்கிறது, அதை உடைச்சு எப்படி வந்து அந்த அது என்ன அந்த செயின் மாதிரி சொல்லுவாங்களே, அது பெல்ட், வே பெல்ட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த பெல்ட்ல எப்படி வெளியே கொண்டு வர்றது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சோ இப்ப என்னன்னா, இப்ப அசசி அங்க யாரு அப்படின்னா ராக்கி பாய். இப்போ அசசி வந்து ராக்கி பாய். ராக்கி பாய் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்க அந்த ஏரியாவை, அது முதல்ல அவர் ஏரியா இல்ல, பட் ஆனா அவர்கிட்ட இருக்க அந்த ஏரியாவை ரெண்டுக்கு விடுறாரு. எதுக்கு ரெண்டுக்கு விடுறாரு அப்படின்னா, அவருக்கு தேவைப்படக்கூடிய ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ், ஆன்சிலரிஸ் யூனிட்ஸை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, ஆன்சிலரிஸ் யூனிட்ஸை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, விச் மீன்ஸ் டு சப்போர்ட் த மெயின் ஒர்க். அந்த மேனுஃபேக்சருக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ்லாம், என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த மிஷின் நான் வைக்கணும், அந்த மிஷின் நான் வைக்கிறதுக்கு அந்த மிஷினை ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்து அதுக்கு என்ன, அந்த மிஷினுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஆன்சிலரிஸ் யூனிட்ஸை யாருக்கு ரெண்ட் விட்டுருப்பாரு? இந்த ஆன்சிலரிஸ் மெட்டீரியல தயாரிக்கிறவங்களுக்கு அங்க வந்திருப்பானுங்களே, ஒர்க் ரிலேட்டடா ஒரு சில பேர் வந்திருப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, நம்ம டீம் போயிருக்குன்னு வச்சுக்கோமே, சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் டீம் போயிருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம என்னப்பா பண்ணுவாங்க போயிட்டு அப்படின்னா, சரி ஓகே நம்ம தான் போயிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கேங், நம்ம ஒரு டீம். சோ நம்ம டீமை வந்து ராக்கி நம்ம டீமுக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு. எதுக்காக ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு அப்படின்னா, அவருக்கு தேவைப்படக்கூடிய ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம வந்து அவர் ரெக்குயர்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்க இருந்து நம்ம கிட்ட இருந்து என்ன ரிசீவ் பண்ணுவாரு? லெசன்ஸ் இந்த இடத்துல ஒரு வாடகையே விட வேண்டாம், இது வந்து ஒரு சர்வீஸ் கிரைட்டீரியால போகும். இது எதுக்கு அவர் வாடகைக்கு விடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுவே தேவையில்ல.
பட் இது இந்த டீமுக்கு மட்டும் தான் தெரியும். பட் இந்த டீமுக்கும் அது ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த டீம் போய் அங்க ரெண்ட் கேக்குது. இப்போ இத வந்து இவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாருன்னு கேட்டா மைட் பி இதை நம்ம வெளியே கூட கொடுக்கலாம். ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அங்க தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஒரு சின்னதா இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு சுத்தி ரெடி பண்ணி கொடுக்கறது, ஒரு உளி ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால யோசிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இப்படி பண்ணி கொடுத்தோம்னா கூட இது இங்கேயும் யூஸ் ஆகும். வேற எங்கன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனா நம்ம அந்த அந்த இடத்த யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ரெண்ட் மாதிரி கொடுத்துட்டு கொடுக்குற விஷயத்த இவர்கிட்டயே விற்கலாம், இவர்கிட்டயே விற்கலாம். பட் ஆனா உங்க புக்ல வந்து அசசி ரெக்வயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அசசி ரெக்வயருக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் வந்து இவங்க தங்கறதுக்கு இந்த மாதிரி ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க இப்ப நம்ம இங்க இருந்து வந்து கேஜிஎஃப் வரைக்கும் போறோம். ஓகேவா? கேஜிஎஃப் வரைக்கும் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்க ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேணும்ல, நம்ம தங்கறதுக்கு, நம்ம டீம் தங்கறதுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, நீங்க தான் ஆன்சிலரிஸ் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரணும் அப்படின்ட்டு. இப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். இல்ல நான் இங்கேயே தூங்கிக்கிறேன், மெட்டீரியல் செய்யற இடத்துல நம்ம தூங்கிக்கிறோம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப இங்க நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். அப்போ இப்போ இதுக்கும் ஒரு ரெண்ட் கொடுக்கலாம் இல்லையா, இப்படியும் ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா. அப்போ நம்ம இங்க வந்து தங்கி இருக்கோம், வேலை செய்யறதுக்கு அங்க போறோம், தங்கி இருக்கோம், வேலை செய்யறதுக்கும் ரெண்ட் தரும். ஏன் இங்க வேலை செய்யறதுக்கு ரெண்ட் தரோம்னா நம்ம இது அவுட் சைடும் சேல் பண்றோம். இப்படியும் ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா. அப்போ இங்க நம்ம தங்கி இருக்கோம் அப்படின்னா ராக்கி நம்மளுக்கு இதை வந்து அலோகேட் பண்ணிருக்காரு அப்படின்னா அப்ப இது லெட் அவுட்ல வருமா அப்படின்னு கேட்டா இதுவுமே லெட் அவுட்ல வராது. இதுவும் லெட் அவுட்ல வராது, இது பிஜிபிபில போகும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல இது வராது. இந்த மாதிரியான கேஸ் நம்மளுக்கு இங்க விட்டு இவர் இங்க ரெண்ட் வாங்கினாரு அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல அது வராது. ஏன்னா நம்ம போயிருக்க வேலை ஆன்சிலரிஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்காண்டி. அப்போ அவர் நம்மளுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்திருக்காரு, 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட், 2 இயர்ஸ் அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த 2 இயர்ஸ் அந்த ரெண்ட் அவர் ரிசீவ் பண்றாருன்னா அப்போ அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் கிடையாது. இப்படியும் ஒரு கான்செப்ட் போலாம். ஆக்சுவலா இது இந்த இந்த எக்ஸாம்பிள் பெஸ்டா இருக்கு எனக்கு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பெஸ்டா இருக்கு இந்த எக்ஸாம்பிளை விட. உங்க புக்ல கொடுத்திருக்க மாதிரி போனோம் அப்படின்னா ஆன்சிலரிஸ் காம்போனன்ட்ஸ் வந்து இது பண்றதுக்காக போயிருக்கோம், அதுக்காக அந்த அசசி லெட் அவுட் பண்ணிருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி உங்க புக்ல இருக்கு. பட் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க இதுன்னு நினைச்சிட்டு ஆன்சிலரிஸ் மெட்டீரியல் சேர்த்து வேற ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, அப்ப இங்க ரெண்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஓகேவா. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அது பிஜிபிபி கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஓகேவா? டன்னா அடுத்து போலாமா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டிங் அவுட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஓன் பிசினஸ். ஓன் பிசினஸ் ப்ரொமோஷன் பண்றதுக்கு நான் லெட் அவுட் விடுறேன். பிசினஸ் ஆஃப் லெட்டிங் அவுட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் பிசினஸ் ஆஃப் லெட்டிங் அவுட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ரெண்டு விஷயம் இருக்குங்க. அதாவது ஒண்ணு ப்ரொமோஷனுக்காக நான் லெட் அவுட் விடுறேன். லெட் அவுட் விட்டா எப்படி நான் ப்ரொமோஷன்? எனக்கு லெட் அவுட் விட்டா ப்ரொமோஷன் அது பில்டிங்க்கு இல்ல. நான் என்ன பெரிய ஆளா? கிடையாது. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து லெட்டிங் அவுட் பிசினஸ் பண்றவங்க, காமனா லெட்டிங் அவுட் பிசினஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா? இந்த அபார்ட்மெண்ட் பண்றவங்க, அதுக்கப்புறம் பில்டிங்கை வாங்கி விற்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த லெட்டிங் அவுட் பில்டிங் வாங்கி விற்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்குன்னா அது அவங்களோட பிசினஸ். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும் போது லெட்டிங் அவுட் ப்ராப்பர்ட்டி டு விஜய் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஓன் பிசினஸ் இதை பண்ணலாமா? இதை பண்ணலாம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லாத ஏரியா அது. ஓகே. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பின்னாடி லெவல்ல இருக்கிற ஏரியான்னு வச்சுப்போம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு ஏரியால நான் பில்டிங் கட்டியிருக்கேன். பில்டிங் கட்டிட்டு லைக் வந்து ஒண்ணுமே இல்லைன்னா ஓரளவுக்கு ஓகே தான். வாட்டர் சப்ளை இருக்கு, பிளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கு. வாட் ஆர் ஆல் த நீட்ஸ் இட் வில் பி ஃபுல்ஃபில். பேசிக் நீட்ஸ் எது இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகேவா? சோ அந்த இடத்துல நான் ஒரு ஒரு பில்டிங் ஒன்று கட்டி ஒரு லெட் அவுட் விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு 50 அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல அது டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன். சோ அப்படி இருக்கும் போது அந்த டைம்ல வந்து நான் இவரை கூப்பிட்டு, சார் எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு 1 இயர் மேக்ஸிமம் 1 இயர் நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்க, லெட் அவுட் விடுறேன் நான் உங்களுக்கு. நீங்க முடிச்சுட்டு உங்க வேலை முடிச்சுட்டு இங்க வந்து இருந்துக்கங்க, சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றேன் அப்படின்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே வேண்டாம். அவர் அங்கதான் வாடகை எடுத்து தங்கியிருக்காரான்ட்டு எல்லாரும் ஓடி வந்துருவானுங்க. அப்போ என்னன்னா அது என்னோட ஓன் பிசினஸ் மாதிரி தானே. சோ என்னோட ஓன் பிசினஸ் ப்ரொமோஷன் பண்றதுக்கு நான் லெட் அவுட் விடுறேன் அப்படின்னும் போது then that is not comes under house property, then that is comes under PGBP because of his goodwill. I utilize his goodwill. ஓகே. இவரோட குட்வில்ல நான் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா நான் எனக்கு அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறேன், என் பிசினஸ் நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னும் போது அப்போ இவர் லெட் அவுட் தானே இருக்காரு, உனக்கு அவர் ரெண்ட் தானே தராரு, அந்த ரெண்ட் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அது பிஜிபிபி தான்.
ஓகேவா? இதுதான் லெட்டிங் அவுட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஓன் பிசினஸ். ஓன் பிசினஸை ப்ரொமோஷன் பண்றதுக்கு லெட்டிங் அவுட் விடுற மாதிரி. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் வாட் பிஜிபிபி. இது வந்து இப்படியும் ஒன்று சொல்லலாம், நான் சொன்ன எக்ஸாம்பிளும் சொல்லலாம். அதர்வைஸ் நல்ல ஏரியாலே இப்ப சென்னைன்னு எடுத்துப்போமே, சென்னையில ஒரு நல்ல ஏரியா, சூப்பரான ஒரு ஹோட்டல், அதுல வந்து இவர் வராரு, இவரை ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன பிசினஸ் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஸ்மூத் பிசினஸ் ரன்னிங் இருக்கும் இல்லையா? ஸ்மூத் பிசினஸ் ரன்னிங். ஸோ அது பிசினஸ் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். ஸோ எதுக்குப்பா வந்து இப்போ உள்ள வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, இப்போ செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு திறப்பு விழா பண்றதாகட்டும், இல்ல செலிபிரிட்டியை கூப்பிட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதாகட்டும், ஏன் ஏன் எல்லா இடத்துலயும் செலிபிரிட்டியை கூப்பிடுறாங்க? இந்த ஒரு பேருக்காக தான், ஸ்மூத்தா அந்த பிசினஸ் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். பட் அந்த பிசினஸ் ரன் ஆகணுன்றதுக்காகவே நான் இவருக்கு லெட் அவுட் விட்டுருக்கேன் அந்த ஏரியால அப்படின்னா தென் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் பிஜிபிபி, நாட் கம்ஸ் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அது ரெண்ட் தான் நான் அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, அது பிஜிபிபி தான். பட் ஆல்மோஸ்ட் நம்ம தான் எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் இவங்களை கூப்பிடுறதுக்கு. பட் இவங்களா வந்து அங்க தங்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் ஆனா சில பேர் அதை யூஸ் பண்ணிக்க விட மாட்டாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டானா ஒரு 1 இயர் பிஃபோர் நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து ஒருத்தர் துபாயில இருக்காங்க. அவங்க வந்து ஜெயம் ரவி வந்து வந்திருந்தாங்க. என்னன்னா பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் சம்திங் அங்க ஏதோ போயிட்டு இருந்துச்சு, எனக்கு சரியா தெரியல. அக்கா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது அவங்க 2 பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜெயம் ரவி பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சேர்த்துட்டு இவங்க எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அக்காலாம் போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புனாங்க, பார்த்தேன். ஜெயம் ரவி கூட இருக்க மாதிரி. அக்காலாம் ஜெயம் ரவி மேல பைத்தியமா இருக்கும். சோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனாங்க, ஷேர் பண்ணாங்க, பார்த்தேன். அடுத்த நாள் வந்து ஏதோ சண்டை, ஒரு கன்ஃபிளிக்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன சண்டை, என்ன காட்சி அப்படின்னு நான் கேட்கும்போது ஜெயம் ரவியோட பசங்க இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதை வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி போய் கேட்டாராம். இந்த மாதிரி பண்ணிருந்தீங்க தெரிஞ்சு, இந்த மாதிரி பண்ணுவீங்க தெரிஞ்சா நான் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன், இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் இங்க இருக்கேன், இந்த மாதிரி வந்திருக்கேன், இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அக்கா. சோ என்னன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இது இங்கதான் வந்திருக்காரு, இங்கதான் இருக்காரு, எங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா அங்க வந்து தமிழ் பீப்புள்ஸுக்குன்னு செப்பரேட்டா ஒரு இதுவே ஒரு ஏரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வரும்போது சொல்லிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இவங்களும் மனுஷங்க தானே, இவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகும், அதையும் பிசினஸா பாக்குறோம் அப்படின்னா அது தப்பு தானே. ஓகே. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லெட்டிங் அவுட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஓன் பிசினஸ். அதுக்கப்புறம் அவரோட வேலையே என்ன அப்படின்னா வீடு வாங்கி விற்கிறது தான். இஃப் அசிஸ்ட் ரன்னிங் எ பிசினஸ் வித் மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் பையிங் அண்ட் டெவலப்பிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எய்தர் டு லெட் அவுட் இல்லனா சேல் சச் ப்ராப்பர்ட்டி. ஒன்னு லெட் அவுட் வரதுக்கு இல்லனா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரியான வேலை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் பாக்குறாரு அப்படின்னா டைரக்டா வந்து அது எந்த ஹிட் கீழே வந்துரும் அப்படின்னா பிஜிபிபி கீழே வந்துரும். இந்த இடத்துல லெட் அவுட் விட்டாரு அப்படின்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில தான் வரும். ஓகே. இன்கேஸ் அவர் சேல் பண்றாரு அப்போ ப்ராஃபிட் பாக்குறாரு அப்படின்னா தென் இட் கம்ஸ் அண்டர் பிஜிபிபி. சோ இப்போ உங்க புக்ல போய் பாருங்க. ஹியர் விசஸ் திஸ். ஓகே. சச் ப்ராப்பர்ட்டி தென் annual value of such house property shall be taxable as under the head income from house property. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்கேஸ் அதுல இருந்து ப்ராஃபிட் பார்த்தா பிஜிபி நீங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்க என்னப்பா ஸ்மூத்தா பிசினஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அவங்க லெட் அவுட் விட்டுருந்தாங்க அப்படின்னா தென் தட் இஸ் கம்ஸ் அண்டர் பிஜிபிபி. அது வந்து என்னதான் லெட் அவுட் கன்சிடர் பண்ணி சாரி ப்ரொமோஷன் கன்சிடர் பண்ணி பிஜிபிபில போட்டுருவோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஸ்பெஷல் கேசஸ் உள்ள போவோமா? ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்ப பார்த்த வரைக்கும்? பாக்கா பர்ஃபெக்ட் இல்லையா? தரமா போயிட்டு இருக்கு. டன். சோ சில ஸ்பெஷல் கேசஸ் நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா இப்போ அப்ராட்ல இருக்கு, உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சிச்சுவேட் ஆயிருக்குது வந்து அப்ராட்ல இருக்கு. தென் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தீங்கன்னா மட்டுமே, நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கு அண்டர்ல ஃபாரின் ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில அக்ரிகல்ச்சர் இன்கம் மாதிரி அவன் எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட சொல்ல, நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்கம் அவன் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தானா அது இந்தியால சுச்சுவேட் ஆகுன்னு சொல்லியிருந்தான். ஆனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லேண்ட் அண்ட் பில்டிங் அப்பர்டனன்ட் ஆக்ட்னு சொல்லியிருந்தானே தவிர அது இந்தியால இருக்கணும்னு அவன் சொல்லல. கரெக்டா? டன். அவ்வளவுதான். சோ டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட்.
அவன் பண்ணியிருந்த டிஃபைன் பண்ணியிருந்த படி அது இந்தியால இருக்கணும்னு அவன் எங்கேயுமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில ஒரு இடத்துலயும் சொல்லல. ஓகேவா? அப்ப ஃபாரின் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்னா அவன் ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தான் அப்படின்னா ஆல்வேஸ் டாக்ஸபிள். அவன் இன்கம் எங்க ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, அவன் ஃபாரின்லயே அந்த இன்கம் ரிசீவ் பண்ணி ஃபாரின்லயே அதை ரிப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா அந்த பர்சன் பேர் மேல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த பர்சன் வந்து ஆர்டினரி ரெசிடென்டா இருக்கான் அப்படின்னா, ஓகேவா? அதாவது இந்தியால அந்த இன்கம் ரிசீவ் பண்ணலனாலுமே இங்க தான் டாக்ஸபிள். அந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க புக்ல. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, அப்போ அவங்க இந்தியால அந்த மணியை ரிசீவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா தென் தட் இஸ் டாக்ஸபிள், அதர்வைஸ் இட்ஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போலாமா? நான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதாவது உங்க புக்ல இருக்காது. உங்க புக்ல வந்து பாருங்க, ஃபாரின் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு கொடுத்துருக்கான். ஃபாரின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சிச்சுவேட்டட் அப்ராட்ல சிச்சுவேட் ஆயிருக்கு. அப்படியா சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து அவுட் சைடு இந்தியான்னு நீங்க சொல்லக்கூடாது. அவுட் சைடு இந்தியால தான் இருக்கு, அதுக்கே நான் காசு கட்டணும் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கே நான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் அந்த பர்சன் ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தாரு அப்படின்னா ஆல்வேஸ் டாக்ஸபிள் தான். நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட் பார்ப்போம் இல்லையா? இப்போ ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தாரு அப்படின்னா ஆல்வேஸ் டாக்ஸபிள். ஆல்வேஸ் டாக்ஸபிள்னா இங்க வந்து மணி வந்து அவுட் சைடு இந்தியால தான் ரிசீவ் பண்ணிருக்க. அவுட் சைடு இந்தியால தான் ரிசீவ் பண்ணிருக்க. அவுட் சைடு இந்தியா ரிசீவ்னா வெளியவே ரிசீவ் பண்ணி மேபி அதை வெளியவே யூட்டிலைஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோமே. ஆனா ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ்டர் நவீன் கையில தான் இருக்கு இன்னமும். ஓகே, மிஸ்டர் நவீன் ஆனா இந்தியால ஆர்டினரி ரெசிடென்டா இருக்காரு. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது நீ என்னதான் வெளியவே ரிசீவ் பண்ணி வெளியே இது பண்ணியிருந்தாலும் அந்த இன்கமுக்கு நீங்க டாக்ஸ் கட்டிக்கோ. நீ அங்க எக்ஸ்பென்ஸ் பண்ண அந்த செகண்டரி, அது உன்னோட விஷயம் அது அப்படி. ஆனா நீ ரிசீவ் பண்ணல ஒரு இன்கம், உன் பேர்ல ஒரு இன்கம் ரிசீவ் ஆச்சு இல்லையா? ஆனா நீ இங்க தானே ரெசிடென்டா இருக்க. நீ அதை வெளியே கூட யூட்டிலைஸ் பண்ணி சிவாஜி படத்துல வர மாதிரி நீ என்ன வேணா பண்ணலாம். சோ அப்போ என்னன்னா, அப்போ வெளியே ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டிடுவேன். இன்கேஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு வராங்க, இல்லைன்னா நான் ரெசிடென்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வராங்க அப்படின்னா அப்போ இன்கம் என்ன ஆயிருந்தா மட்டும்தான் டாக்ஸபிள் ஆகும். மஸ்ட் பி ரிசீவ்ட் இன் இந்தியா. இந்தியால ரிசீவ் ஆயிருந்தா மட்டும்தான் டாக்ஸபிள், அதர்வைஸ் டாக்ஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ அப்போ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நாங்க எப்படி நான் கால்குலேட் பண்றது அப்படின்னா, இப்போ இந்தியால இருந்தா எப்படி அதை கால்குலேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ராட்ல இருக்க ப்ராப்பர்ட்டியும் நீங்க கால்குலேட் பண்ணணும்னு ஒரு நோட் கொடுத்துருக்கான் பாரு. The annual value of such property would be computed as if the property is situated in India. ஸோ இந்தியாவில் எப்படி சுச்சுவேட்டட் ஆகிறது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஆனுவல் வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த ஸ்பெஷல் கேஸ். அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா டிஸ்பியூட் ஓனர்ஷிப். டிஸ்பியூட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வீட்டு ஒரு 5 பேர் ஒரு வீடு இருக்கானுங்க அப்படின்னா பங்காளி சண்டை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. ஓகேவா? அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, சொத்துல பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. எதனா போட்டோம், ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்ல இருக்கு. ஆனா அது இன்னும் கேஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்ல இருக்கு. நீங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா, நீங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கோங்க, 5 பேர் அடிச்சுக்கோங்க. எனக்கு வர வேண்டிய டாக்ஸ் மட்டும் கரெக்டா கட்டுங்க. அப்படி டாக்ஸ் வரலன்னா 6வது ஆளா நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு கவர்மெண்ட். ஓகேவா? நான் தாண்டா வருவேன் அப்படின்ற மாதிரி. யார் சார் வருவா, யார் வந்து அப்படி மிரட்டுவா அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நான் தாண்டா வருவேன், நான் தான் வந்து மிரட்டுவேன். அப்ப என்ன ஆகுனா 6வதா கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போயிடும். நீங்க டாக்ஸ் கட்டலனா, இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டல அப்படின்னு. அதுதான் டிஸ்பியூட் ஓனர்ஷிப். அதாவது அந்த ஓனர்ஷிப் மேல ஆல்ரெடி டிஸ்பியூட் இருக்கு. யார் பேர்ல அது போகணும்னு தெரியல. 5 பேர் இருக்காங்க, 5 பேர் பேர்ல யார் போகணும்னு தெரியல. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் போயிட்டு இருக்கு. லெட் அவுட் வித்து அதுல வர காசை வந்து மேபி அது எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஓனர்ஷிப் மேலதான் சண்டை. ரிசீவ் பண்ற அமௌண்ட்டை வந்து 5ஆ பங்கு பிரிச்சுக்கிறாங்களா என்னன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, 5ஆ பங்கு பிரிச்சு எடுத்துக்கிறாங்களா எனக்கு தெரியாது. பட் ஆனா ஓனர்ஷிப் மேலதான் சண்டை. அந்த பத்திரத்தை யார் பேர்ல எழுதுறது அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. ஆனா லெட் அவுட்டுக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா இது கேஸ் போயிட்டு இருக்கு, நான் டாக்ஸ் கட்ட மட்டும் சொல்லக்கூடாது, டாக்ஸ் கட்டணும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டும் கூட சேர்ந்து சண்டை போடுவோம் 6வது ஆளா. அதுதான் டிஸ்பியூட் ஓனர்ஷிப். அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்பியூட் ஓனர்ஷிப். அடுத்து மூவ் பண்ணட்டா? ஓகே. அப்ப யாரு ப்ரோ கட்டுவாங்க 5 பேர்ல? 5 பேர்த்துல வந்து அந்த டைம்ல வந்து அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம டீம்டு ஓனர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அது இம்பார்ட்டிபிள்னா சண்டே வராது, பிரிக்கவே முடியாத சொத்து அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ யார் அதுல பெரிய தலையோ மீன்ஸ் யார் அதுல எல்டர் பிரதர் அவங்க ஒன்னா சேர்த்து ஒட்டுக்கா கட்டுறதும் சரி. அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம், டைவர்ஷன் ஆஃப் இன்கம் 2 பார்த்தோம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல அந்த பேசிஸ்ல வந்து டைவர்ஷன்ல போச்சு அப்படின்னா தென் அதை எப்படி டைவர்ட் பண்ணாங்களோ அவங்களே பார்ட்டிஷன் 5 பேருமே கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும், கட்டிட்டு மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும். ஆனா ஓனர்ஷிப்ல வந்து டிஸ்பியூட் இருக்கு. கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நீ அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ என்னன்னா பண்ணிக்கோ, ஆனா எனக்கு சேர வேண்டிய கட்டிங்க எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த டிஸ்பியூட் ஓனர்ஷிப். ஓகேவா? தென் அப்புறம் காம்போசிட் ரெண்ட். காம்போசிட் ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா
அடிஷ்னலா நம்ம சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்போம். இப்போ நான் ரெண்ட் விடுறேன் அப்படின்னா கூட வந்து சோஃபா, வாஷிங் மிஷின், வேற என்ன சொல்லலாம், ஃபர்னிச்சர்ஸ், இந்த பெட், இது எல்லாத்தையும் சேர்த்தே நான் ரெண்ட்டுக்கு விடுறேன் அப்படின்றது வந்து காம்போசிட் ரெண்ட். பட் இந்த காம்போசிட் ரெண்ட் வந்து உங்களால இது எல்லாத்தையும் செப்பரபிள் பண்ண முடியுது. செப்பரபிள்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்னால தனியா ரெண்ட் கால்குலேட் பண்ண முடியும். பிளஸ் வந்து இந்த காம்போசிட்டா, அதாவது காம்பவுண்ட் இதுவா கொடுத்திருக்கிறது வந்து என்னால செப்பரேட்டா பார்க்க முடியும். உங்களால இந்த விஷயத்தை செப்பரேட் பண்ண முடியுதுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளவு ரெண்ட், அதர் விஷயம் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாஷிங் மிஷின், அதர் அதர் இந்த பிசினஸ் ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இதெல்லாம் இருக்கணும். ஆனா எதனா மெஷினரி கூட கொடுத்துருக்கலாம், மேபி சொல்ல முடியாது. வீட்லயே வந்து இந்த கைத்தொழில் செய்யறவங்க இந்த மாதிரி சம்திங் ஏதாவது இருந்தா கூட மெஷினரிஸ் இந்த மாதிரி கூட ஏதாவது அலோகேட் பண்ணிக்கலாம். மைட் பி இது உங்களால செப்பரபிள் பண்ண முடியுது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தனியா ரெண்ட் கட்டுவீங்க. செப்பரபிள் பண்ண முடிஞ்சது பிஜிபில வந்து டாக்ஸபிள் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதே செப்பரபிள் பண்ண முடியுதுன்னா அப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டு போயிட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நீங்க டாக்ஸபிள் பண்ணுவீங்க. செப்பரபிள் பண்ணதை கொண்டு போய் பிஜிபில டாக்ஸபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுதான் காம்போசிட் ரெண்ட். உங்க புக்ல காம்போசிட் ரெண்ட். Together with the rent or building, if owner gets charges from other services, rent from asset provided in building. Example, furniture, machinery. பாத்தியா மிஷினரி சேர்த்தான். ஏன் மிஷினரி சேர்த்தான்? சோஃபா, இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்து காமனா வீட்ல யூஸ் பண்ற பொருள் தான். பட் ஆனா மிஷினரி அப்படின்றது வீட்ல யூஸ் பண்ணுவாங்களா? அப்ப இங்க மிஷினரியும் கொடுத்துருக்கான். அவன் என்ன பைத்தியமான்னு கேட்டா அவன் பைத்தியம் இல்ல. இந்த கைத்தொழில் செய்யறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அவங்க மிஷினரியும் சேர்த்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க. கரெக்டா? சோ அப்போ அது காம்போசிட் ரெண்ட்ல வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட சேர்த்து மிஷினரியும் விட்டுருக்கான். அப்ப அது உங்களால செப்பரபிள் பண்ண முடியுதான்னு நீங்க செக் பண்ணணும். என்னால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை தனியா கால்குலேட் பண்ண முடியும், மெஷினரியை தனியா கால்குலேட் பண்ண முடியும். இன்கேஸ் செப்பரபிளே பண்ண முடியல, ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆர் பிஜிபிபி, அது கண்டர்ல போயிடும். பட் செப்பரபிள் பண்ண முடியுது அப்படின்னா அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியா பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ அப்போ அதை விட்டு ஒரு ரெண்ட் ரிசீவ் பண்றான் அப்படின்னா காம்போசிட் ரெண்ட்ன்றது என்ன? பில்டிங்க்கு ஒரு ரெண்ட், அசட்டுக்கு ஒரு ரெண்ட், சார்ஜஸ் ஃபார் வேரியஸ் சர்வீஸ். சோ இதெல்லாம் சேர்த்து ரிசீவ் பண்றதுக்கு தான் காம்போசிட் ரெண்ட். அதுக்கான டாக்ஸபிள் எப்படி கொடுத்துருக்கான்? So just ஒரு go through பண்ணிக்கிங்க இந்த பாயிண்ட். The owner of the property composite rent from both property as well as service render or other separable asset. Such composite rent shall be treated as under. So இதை எப்படி ட்ரீட் பண்ணுமா? Some received of use of building separable. Use of building தனியா உங்களால படிக்க முடியுது அப்படின்னா IFOS. Some received for other amenities or other separable asset அப்படின்னா அப்போ PGBP இல்லைன்னா IFOS. However, if the segregation of composite rent is not possible, then the whole amount will be taxed either under PGBP or IFOS. In case உங்களால பிரிக்கவே முடியல, செப்பரபிள் பண்ண முடியல அப்படின்னா then it will be comes under PGBP or IFOS. ஓகேவா? டன்னா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே ப்ரோ. அடுத்த பாயிண்ட் டாக்ஸ் பாயிண்ட். பேயிங் கெஸ்டா இருந்தீங்கன்னா ஜெனரலா அது IFOS கீழ தான் டாக்ஸபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன? In separate for business, if letting out only building is not possible or acceptable to other parties, then some received rent property is chargeable as a business income from or income from also composite rent is that segregable. Example, letting out hotel rooms. ஓகே, இந்த ஹோட்டல் ரூம்ஸ், இந்த ஆடிட்டோரியம்லாம் ரெண்ட்டுக்கு விடுறாங்க இல்லையா, இதெல்லாம் விட்டா இதெல்லாம் பிஜிபிபி தான். ஆல்வேஸா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது ஆல்வேஸ் பிசினஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆடிட்டோரியம், ஹோட்டல் ரூம்ஸ் இது எல்லாமே பிசினஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வாடகைக்கு விடுவாங்க. அதெல்லாம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது மாதிரி சொல்லக்கூடாது, அது காமனா சொல்லிட்டோம். ஸோ அடுத்து வந்து இந்த கோ ஓனர்ஷிப். இது ஒரு சூப்பர் பாயிண்ட். இந்த கோ ஓனர்ஷிப் வந்து உங்க லைஃப்லயும் மேபி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு இது இருக்கு, ஒரு டிடக்ஷன் இருக்கு. என்ன டிடக்ஷன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு இல்லையா, ஷல் பி அலோட் டு கோ-ஓனர் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 30,000, 2 lakhs as may be. ஓகேவா? அதாவது டிடக்ஷன் வந்து நம்ம ஏதாவது லோன் எடுத்திருந்தோம் இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் நம்மளால அந்த லோனை வந்து டிடக்ஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட இன்கம்ல இருந்து நீங்க 2 லட்சம் வரைக்கும் உங்களால மைனஸ் பண்ண முடியும். ஓகேவா? மைனஸ் பண்ண முடியும்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் அது, ஒருத்தருக்கு அந்த மாதிரி. புரியுதா? அது நான் டிடக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் படிப்போம். 2 or more persons who owns a property jointly, then they can ask owner, okay, if individual shares of owners different as available, then the shares of each person shall be taxable. Okay. இந்த கோ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஃபேமிலியில. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 20 வீடு இருக்கு. 20 எத்தனை வருது? 1 2 3 4 16 வருதா? ஸோ 16 ஹவுசஸ் இருக்கு. 16 ஹவுசஸ்மே ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. பட் 4 மெம்பர்ஸ் ஆர் கோ ஓனர்ஸ். அப்போ 16 டிவைட் பை 4, ஒருத்தருக்கு 4 வீடு, 4 ஹவுசஸ். ஓகேவா? 4 ஹவுஸ்க்கு ரெண்ட் ரிசீவ் பண்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு 4 ஹவுஸ். இங்க ஏ வைக்கிறேன். உங்கள யார் பேர்னா எடுத்துக்கலாமா?
4 பேரு 2 பாய் 2 கேர்ள் இல்லையா? ஸோ நான் இங்க சிவாஸ்ரீ எடுத்துக்கிறேன். சிவா 4 ஹவுஸ் வச்சிருக்காங்க. சுரேகாவை எடுத்துக்கிறேன். சுரேகா வந்துருச்சு. சுரேகா அவங்க வந்து ஒரு 4 ஹவுசஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் வேற யார் எடுக்கலாம்? கனிஷ் எடுத்துக்கலாமா? கனிஷ் வந்து ஒரு 4 ஹவுசஸ் வச்சிருக்காங்க. அடுத்து லக்ஷனா வந்து அவங்க ஒரு 4 ஹவுசஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க 4 பேருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், ரைட்? ஸோ யூ ஆர் அ ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நீங்க என்னன்னா கோ ஓனர்ஸ். அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சென்ஸ் கோ ஓனர்ஸ். ஸோ இப்படி இருக்கும் போது அதாவது கோ ஓனர்ஸ்னா அந்த 4 ஹவுஸுமே அவங்க நேம்ல இருக்கு. டைட்டில் ஆஃப் த ஓனர். அந்த 4 வீட்டுக்கான டைட்டில் சிவா பேர்ல இருக்கு. அந்த 4 டைட்டிலுக்கான பேரு சுரேகா பேர்ல இருக்கு. அந்த மாதிரி டைட்டிலே உங்க பேர்ல தான் இருக்கு, உங்க மேலதான் இருக்கு. ஓகேவா? கோ ஓனர்ஸ் அப்படின்ற. ஆனா அது ஒரே ப்ராப்பர்ட்டி. பட் ஆனா இந்த இந்த பங்கு வரைக்கும் இப்படி இருக்கு. அதாவது அந்த வீடு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த பங்கு வரைக்கும் சிவாக்கு, அதாவது அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த பங்கு வரைக்கும் சுரேகாக்கு, இந்த பங்கு வரைக்கும் கனிஷ்க்கு, இந்த பங்கு வரைக்கும் லக்ஷனாக்கு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. SSUKHLA. சோ இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. பட் ஆனா இது ஒரே ப்ராப்பர்ட்டி. அப்ப மொத்தமா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, இது மொத்தமா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இது ஒரே ப்ராப்பர்ட்டி தான். இது மொத்தமா ஒரே ப்ராப்பர்ட்டி தான். ஆனா சோ இப்படி இருக்கும் போது இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த டைம்ல வந்து தனித்தனியா அவங்க கையிலே டாக்ஸபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 4 வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். 4 லட்சம் ரிசீவ் ஆகுது வருஷத்துக்கு. 12 இயர்ஸ் மந்த்லி இல்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருத்தருக்கும் 4 லட்சம் செப்பரேட்டா தான் டாக்ஸபிள் ஆகும். அதாவது இவங்களுக்கும் 3 லட்சம் எக்ஸம்ஷன் லிமிட் கிடைக்கும், இவங்களுக்கும் 3 லட்சம் எக்ஸம்ஷன் லிமிட் கிடைக்கும், இவங்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? சோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இது மொத்தமா சேர்த்தனா 16 லட்சத்துக்கு ரெண்ட் கட்டணும். 16 லட்சம்னா மோர் தென் 10 லேக்ஸ் போயிடுச்சுனால 30% வரும். அந்த விஷயமே இங்க அப்ளிகபிள் ஆகாது. ஏன்? என்ன காரணம்னா, தேர் ஆர் கோ ஓனர்ஸ். அவங்க கோ ஓனர்ஸ். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிடக்ஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் உங்களால 2 லட்சம் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அந்த 2 லட்சம் வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியா அப்ளிகபிள் ஆகும். இது வந்து டாக்ஸ் பிளானிங். டாக்ஸ் பிளானிங் ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? இது பக்கா பிளானிங். இது சூப்பரான ஒரு பிளானிங் இது. ஆனா உண்மையாவே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது நீங்க கோ ஓனர்ஷிப்ல ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா உங்களால 2 லட்சம் வரைக்கும் நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து, அதாவது அது என்ன இன்ட்ரெஸ்ட், இந்த 2 லட்சம் டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒன்று இருந்துச்சு இல்லையா? இந்த பாயிண்ட்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த 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 பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி ஆகுதுன்னு வச்சுப்போம். டெஃபினட்டா ஆகும். 16 வீடு 4 லட்சம் ரூபா ரெண்ட் ரிசீவ் பண்றீங்கன்னா அப்போ டெஃபினட்டா இவ்வளவு எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு அட்டாச் பாத்ரூம் கட்டிருக்கோம். 16 வீட்டுக்கும் 16 அட்டாச் பாத்ரூம், ஒரு பெட்ரூம் ஒன்னு இருக்கணும், ஒரு ஹால் ஒன்னு இருக்கணும். அப்ப டெஃபினட்டா ஒரு 2 கோடி ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 2 கோடியுமே நீங்க எதுக்கு எடுத்திருக்கீங்கன்னா லோன்ல எடுத்திருக்கீங்க. 2 கோடி லோன் வாங்கிருக்கீங்க. யார் 4 பேர் சேர்ந்து? நீங்க 4 பேர் சேர்ந்து. 4 பேர் சேர்ந்து 2 கோடி லோன் வச்சிருப்பீங்க. அந்த லோனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. அதை நீங்க வந்து இங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். காமனா அதாவது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது, ஆனா அது ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ்னா அதை டிடெக்ட் பண்ணுவேனா அப்படின்னா அது பிஜிபிபில வந்தா மட்டும் தான் உங்களால டிடெக்ட் பண்ண முடியும். அது பிசினஸா இருந்தா மட்டும்தான். இது பிசினஸே இல்ல, இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தானே. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவலா நான் கம்பெனியும் பேசல, இண்டிவிஜுவல் பத்தி பேசிட்டு இருக்கேன். பர்சன்ஸ்ல இண்டிவிஜுவல் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க இருக்க 4 பேருமே இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸா உங்களால நீங்க கட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 2 லட்சம் உங்களோட இன்கம்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். இன்கம்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். 2 lakhs டிடக்ஷன்ஸ். திஸ் இஸ் கால்ட் டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். அப்படின்ற அந்த டிடக்ஷன்ஸும் ஒருத்தருக்கு கிடைக்காது, 4 பேருக்குமே கிடைக்கும். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிய கோ ஓனர்ஷிப்ல வாங்கணும் அப்படின்னா டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு 50% வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அந்த எஸ்கேப் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்போ ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்குறாங்க, உங்ககிட்ட வந்து யாரா கன்சல்டன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது கேட்கறாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம், இது என் ஒய்ஃப் பேர்லயே நான் வாங்கலாம்னு இருக்கேன், ஒருத்தர் பேர்ல மட்டுமே. அப்படி வாங்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமா 14 லட்சத்துக்கு நீ தானே டாக்ஸ் கட்டுவ. உங்க ஒய்ஃப் பேர்ல எடுக்காம உங்க அண்ணன் தம்பி பேர்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பார்ட்னர்ஷிப்லயோ இந்த மாதிரி வந்து கோ ஓனர்ஷிப்ல அதை வாங்குங்க. கோ ஓனர்ஷிப்ல வாங்குனீங்கன்னா ஒருத்தருக்கும் 2 லட்சம் டிடக்ஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்க லோன் வேற எடுக்க போறீங்க. அப்ப நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கோ ஓனர்ஷிப்ல வாங்க, ஒருத்தருக்கும் இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். அப்ப டாக்ஸ் உங்களுக்கு கம்மியாகும். சோ அப்ப அந்த 4 பேர் முதல்ல போய் பக்காவா சூஸ் பண்ணி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, வேற இப்ப யாருக்காவது 4 doubt? பேர் சூஸ் பண்ணிருக்கோம். ஆ, இப்ப 4 பேத்துக்கு 2 லட்சம்
எக்ஸம்டட்னா கட்டுற இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸம்டடா இல்ல அந்த டாக்ஸ்ல எக்ஸம்டடா ப்ரோ? கட்டுற இன்கம்ல, டாக்ஸ்ல இல்ல. இந்த இன்கம்ல இருந்து இந்த டிடக்ஷனை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்கம் வரும் இல்லையா, அதுலதான் நீங்க டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க டாக்ஸ் உள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்லாபே வரும். அந்த டிடக்ஷன் பேர் என்ன ப்ரோ? டிடக்ஷன் வந்து 23B நினைக்கிறேன். ஐ திங்க் 23(2)A, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே ப்ரோ. நான் சொல்றேன், ஒண்ணு நான் சொல்றேன். அது வந்து இன்னும் வரல. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வரும், நான் சொல்றேன். அது வரும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு லூப் ஹோல்னு சொல்ல முடியாது, இதை டாக்ஸ் பிளானிங்னு சொல்லலாம். நிறைய பேர் இது பண்றது இல்ல. என்னன்னா இங்க ட்ரஸ்ட் இஷ்யூ நிறைய வரும், அதனால இது நிறைய பேர் பண்றது இல்ல. ஓகேவா? டன். சோ அடுத்து வந்து எங்கடா பிபிடியை காணோம். சோ கோ ஓனர்ஷிப் முடிஞ்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் பை த ஃபர்ம். ஓகேவா? இப்போ வந்து பார்ட்னரோட ப்ராப்பர்ட்டியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ம் யூஸ் பண்ணுது அப்படின்னா, அவரே ஆல்ரெடி ஒரு பார்ட்னரு. பாருங்க, the business carried on by firm should be regarded as carried on by all partners. Okay, அந்த business அவங்க எல்லாரும் எடுத்துறாங்க. This annual letting value of the property belong to the assessee, which is occupation of the firm, in which assessee is a partner, is not included in the income of the assessee partner under section 22. 22 சொல்றது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தானே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் தானே. என்னன்னா நான் ஒன்ஸ் அந்த பாயிண்ட் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். The annual letting value of property belonging to the assessee, which is in occupation of the firm, in which assessee is a partner, is not includable in the income of the assessee partner. Okay. இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, ABCD, இந்த மாதிரி 4 பார்ட்னர் இருக்காங்க. இப்போ இதுல வந்து பி வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாங்கன்னா, இந்த பி வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாருன்னா, இது ஏபிசிடின்றது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஏபிசி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இது வந்து ஒரு மெம்பர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகே, அதுல பியோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பி யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஃபார்முக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுக்குறாரு, ஃபார்முக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுக்குறாரு. ஆனா அவரும் யாரு தான், அந்த ஃபார்ம்ல ஒரு மெம்பர் தான். புரியுதா? அப்போ இங்க கொடுக்கும் போது இங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு ரெண்ட் கட்டும். டெஃபினெட்லி ரைட். சோ இப்போ இந்த ரெண்ட் யாருக்கு கொடுக்கணும், மறுபடியும் அது பிக்கு தான் போகும். ஃபார்ம் வந்து ரெண்ட் கொடுத்து அது பிக்கு தான் போகும். அந்த இன்கம் வந்து பி கையில வந்து இந்த 22 கீழே வருமா, அது கூட அது வந்து இன்க்ளூடபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இஸ் நாட் இன்க்ளூடபிள். ஏன், என்ன ரீசன், ஏன் இன்க்ளூடபிள் ஆகாது? அதுவும் ஒரு இன்கம் தானே, பிக்கு அது ஒரு இன்கம் தானே, அது இன்க்ளூட் பண்ண டைரக்டா வந்து நாங்க பாட்டு டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இது உள்ள என்ன ஒரு விஷயம்னா, ஏபிசி ஃபார்ம்ல தான் அவர் என்ன ரிசீவ் பண்ணுவார், ஆல்ரெடி ப்ராஃபிட்டோ இல்ல ரெமுனரேஷனோ ரிசீவ் பண்ணுவாரு. இந்த ப்ராஃபிட் இந்த ரெமுனரேஷன் ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏபிசி ஃபார்ம் வந்து ரெண்ட் நாங்க கட்டியிருக்கோம்னு சொல்லி எக்ஸ்பென்ஸ் சைடு வந்து அதை ரிடியூஸ் பண்ணோம், எக்ஸ்பென்ஸ் சைடு. ஓகேவா? விச் மீன்ஸ் அவங்களோட P&L. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ல ரிசீவ் ஆச்சுன்னா அப்போ அங்க அது வரணும்லடா. annual letting value of the property belong to the assessee, which is occupations of the firm, which assessee is a partner. Okay, is not includable in the income of assessee partner. Okay. Here இந்த ரெண்ட் ரிசீவ் பண்ணது வந்து நாட் இன்க்ளூடபிள் அப்படின்னு சொல்றது பார்ட்னரா இன்க்ளூட் ஆகாது, அசசி பார்ட்னரா இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டீம்டு ஓனர் கான்செப்டா? இஸ் நாட் இன்க்ளூடபிள், பட் ஆஸ் அசசி பார்ட்னரா அங்க இன்க்ளூட் ஆகாது, அஸ் எ காமன் அசசியா அங்க இன்க்ளூட் ஆகும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான், இது வரைக்கும் நான் சொன்னது. இந்த P&L வந்து இது எக்ஸ்பென்ஸ்ல காமிக்கும் ரெண்ட்டை. ஸோ ஆப்வியஸா வந்து இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது காமிச்சிச்சு அப்படின்னும் போது நானும் அங்க ஒரு பார்ட்னர் தான், அது வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா டீம்டு ஓனர் கான்செப்ட் வரும். டீம்டு ஓனர் கான்செப்ட்ல பார்ட்னர்ஷிப் வந்து அதுக்கு பே பண்ணாது, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து அதுக்கு பே பண்ணாது. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நாட் liable to pay. as a person Mr. B is had to pay. ஓகேவா? அவரோட இன்கம் இப்போ பி வந்து இங்க பே பண்றாரு, டாக்ஸ் பே பண்றாரு அப்படின்னா, இப்போ இவருக்கு இங்க ஒரு இன்கம் வந்திருக்கு இல்லையா,
இந்த இன்கம் மறுபடியும் போயிட்டு இவர் ஒரு பார்ட்னர் தான், இது பார்ட்னர்ஷிப்கான இன்கம் தான் சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல மறுபடியும் போய் அந்த இன்கம் இன்க்ளூட் ஆகாது. அதான் அங்க சொல்லியிருக்கான். குழப்பிட்டேன்ல, மறுபடியும் தெளிவா சொல்றான். ஏபிசி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்பா, அதுல பி ஒரு பார்ட்னர்ப்பா, பியும் ஒரு பார்ட்னர் தான். பி கிட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய ஏபிசி ஃபார்முக்கு ரெண்டுக்கு விடுறாரு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய ரெண்டுக்கு விடுறாரு. ஓகேவா? இப்போ ரெண்டுக்கு விடும் போது அவன் சொல்ற பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். ரெண்டுக்கு விட்டாங்கன்னா ஏபிசி வந்து இவங்களுக்கு பே பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும். அப்ப இங்க ஒரு இன்கம் வந்து ரிசீவ் பண்றாரு அப்படின்னா பி வந்து ஒரு இன்கம் ரிசீவ் பண்றாரு. பி இன்கம் ரிசீவ் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த இன்கம் வந்து பார்ட்னர்ஷிப்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அதுல கொண்டு போய் சேர்க்க கூடாது. பி இஸ் அ டீம்டு ஓனர் கான்செப்ட்ல அது அவருக்கான இன்கம் தான், அவர் தான் அதுக்கு செப்பரபிளா டாக்ஸ் பண்ணுவாரு. செப்பரபிளா டாக்ஸ் பண்ணுவாரு. அதாவது இங்க இருந்து ரிசீவ் பண்ணாரு, பியும் ஒரு பார்ட்னர் தான் சொல்லி நீங்க மறுபடியும் அந்த இன்கம் கொண்டு போய் பார்ட்னர்ஷிப் இன்கம்ல கொடுக்க கூடாது. அதை இட்ஸ் நாட் இன்க்ளூடபிள் இன் த இன்கம் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அந்த இன்கம்ல அது இன்க்ளூட் ஆகாது. டீம்டு ஓனர் கான்செப்ட்ல இது வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ல என்ன ஆகும்னா பிஎன்எல்ல ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ல என்ன ஆகும்னா பிஎன்எல்ல அது அஃபெக்ட் ஆகும், எக்ஸ்பென்ஸ்னு அது ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கும் பிஎன்எல்ல. ஓகேவா? அகைன் வந்து பிக்கு தான் அந்த இன்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பி வந்து ஒரு பார்ட்னர் தான், அப்ப அந்த இன்கம் வந்து பார்ட்னர்ஷிப்கான இன்கம் நீங்க சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் இன்க்ளூடபிள் இந்த அசசி பார்ட்னர். அந்த அசசி ஆஸ் எ பார்ட்னரா அது இன்க்ளூட் ஆகாது. புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்? இல்ல மறுபடியும் சொல்லணுமா? ஓகேவா? இப்போ ஓகேவா? அது அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலாமா? ஓகே, சொல்லுங்க. ஓகே, டன் டன் டன். ஓகே, சூப்பர். அப்ப எல்லாருக்கும் ஓகே டன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க, சொல்லுங்க அண்ணா. இப்போ சப்போஸ் அதே மாதிரி இப்போ பிக்கு மட்டும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா பியும் சியும் சேர்ந்து ஓன் பண்றாங்கன்னா அப்ப அது கோ ஓனர்ஷிப்ல வருமாண்ணா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அது ஓன் பண்றாங்கன்றத தாண்டி அந்த டைட்டில் அவங்க பேர்ல இருக்குன்னா எஸ் கோ ஓனர்ஷிப். அப்ப அதே மாதிரி இப்போ அந்த 2 lakhs நீங்க சொன்ன அதே மாதிரி பண்ணலாமாண்ணா? ஆமா, அப்ப அவங்களுக்கு பண்ணிக்கலாம். அப்ப அவங்களுக்கு எப்படி வரும்னா 5x போடுவீங்க இல்லையா? 5x கால்குலேட் பண்ணும்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கானது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில டாக்ஸபிள் பண்ணுவீங்க. இந்த பார்ட்னர்ஷிப்கானது எங்க கொண்டு வருவீங்க? இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ப்ராஃபிட் ரிசீவ் பண்ணுவா இல்லையா? ப்ராஃபிட் அல்லது ரெமுனரேஷன், இதை வந்து பிஜிபிபில காமிப்பீங்க. பிஜிபிபில காமிச்சு இங்க டோட்டல் இன்கம்னு சொல்லுவீங்க. அப்போ இங்கேயே டிடக்ஷன்ஸ் மைனஸ் ஆயிடும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான டிடக்ஷன்ஸ் இங்க மைனஸ் ஆயிடும். அப்ப இங்க வர இன்கம் ஆல்ரெடி இப்படி ஒரு டோட்டல், அப்புறம் இங்க டோட்டல் இன்கம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாப் கால்குலேட் பண்ணுங்க. அப்புறம் இந்த இன்கம்ல இருந்து நீங்க ஸ்லாப் கால்குலேட் பண்ணுவீங்க. இப்படிதான் வரும் 5x. எப்படி பார்த்தாலும் எல்லாமே டாக்ஸபிள் ஆகும். ஆனா அது எந்த ஹெட் கீழே போகுது அப்படின்றது தான் மேட்டர். ஓகேண்ணா. ஓகேடா. ஏன்னா இப்ப பிஜிபிபில போச்சுன்னா இந்த டிடக்ஷன் உங்களால எடுக்க முடியாது. கரெக்டா? அதான் விஷயம். பிஜிபிபில நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் பிசினஸ் ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கும். இதனாலதான் வந்து 5 ஹெட் நம்ம பாக்குறோம். போக போக சூப்பரா இருக்கும்டா டாக்ஸ். ஒரு மாதிரி நல்லா இருப்பான்டா. அவன் அப்படியே குச்சி அப்படியே கடிக்கலாமான்னு தோணும் எனக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும் டாக்ஸ். ஓகே ஓகே. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இது முடிச்சா அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். யூ கைஸ் ஆர் மெமரைஸ் திஸ் வேர்ட், ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேவா? நிறைய இடத்துல பூந்து விளையாடுவோம். பிஜிபில கேபிட்டல் கெயின்ல பயங்கரமா பூந்து விளையாடும் இந்த ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்ற அந்த வார்த்தை. ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு அது உள்ள போனா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். I'm a building contractor. I am not a building contractor. Here, whose name? Lavanika. So she is a building contractor. இவங்களோட வேலை என்னன்னா பில்டிங்கை வாங்கி விற்கிறது தான் இவங்களோட ஒர்க். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஆனா இது பிஜிபிபினா ஓகே பிஜிபிபி அது அக்செப்டட் இன் பிஜிபிபி. பட் இந்த பில்டிங் வித்தா தானே அது பிஜிபிபி, சேல் பண்ணாதானே அது பிஜிபிபி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங் சேலே ஆகல. எத்தனை வருஷத்துக்கு? 4 இயர்ஸ்க்கு சேல் ஆகல. 4 இயர்ஸ் சேல் ஆகல. பில்டிங் கட்டி அப்படியே 4 வருஷம் அப்படியே இருக்கு. பில்டிங் அடிக்கலாம் போகாது. பில்டிங் 4 வருஷத்துக்கு நாட் சேல். இப்படி இருக்கு. 4 இயர்ஸ்க்கு அது சேல்ஸே ஆகல. ஓகேவா? 2019, 20, 2021, 21, 22, 22, 23. ஸோ இந்த வருஷத்துல தான் சேல் ஆகுது. ஓகே, இந்த வருஷத்துல சேல் ஆகுது அப்படின்னா ஆனா அப்போ இங்க அது பிஜிபிபினா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப இந்த 4 வருஷம் ஒரு கேப் இருந்துச்சு இல்லைன்னா இது என்னன்னா பண்றது? பில்டிங் அப்படியே நின்றுட்டு இருக்கேனா அப்படின்னா டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா முதல்ல 2 வருஷம் வரைக்கும் 1, 2
இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு வருஷம். இது 0th பீரியட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஸோ இந்த 2 வருஷம். டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்றான்னா, இந்த 2 வருஷம் வரைக்கும் நீ டாக்ஸ் கட்ட வேண்டாம். டாக்ஸ் நில்லு. இந்த ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 12 மந்த்ஸ், இதை நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீ லெட் அவுட்டுக்கு விடலனாலும் நாங்க அதை டீம்டு லெட் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். டீம் டு பி லெட் அவுட். நீ அதை லெட் அவுட்டுக்கு தான் வித்திருக்கன்னு சொல்லி அதுக்கு நாங்க டாக்ஸ் கட்டுவோம். ஆனா எங்க நாங்க ஆனுவல் வேல்யூ வந்திருக்காது, அங்க ரெண்டே ரிசீவ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூன்னு ஒண்ணு சொல்லுவோம், முனிசிபல் வேல்யூன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதெல்லாம் நான் சொல்றேன், உங்க புக்ல இருக்கு. ஃபேர் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ பிளஸ் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். ஆக்சுவல் ரெண்ட் தான் இங்க இல்ல, ஆக்சுவல் ரெண்ட் இங்க நடக்கல. ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்டயே கேட்கிறேன், ஃபேர் வேல்யூன்றது இங்கே கத்துக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகும்போது பார்ப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு பில்டிங் கட்டிருக்கீங்க, இதுதான், இது வந்து ஒரே ஏரியா தான். ஓகே, ஒரே ஏரியா தான், இதுதான் உங்க பில்டிங். ஓகேவா? இவன் 12,000 ரூபாய்க்கு ரெண்ட் வைக்கிறான், இவனும் 12,000 ரூபாய்க்கு ரெண்ட் வைக்கிறான், இவனும் 12,000 ரூபாய்க்கு ரெண்ட் வைக்கிறான், இவனும் 12,000 ரூபாய்க்கு ரெண்ட் வைக்கிறான் ஒரே ஏரியால. நீ மட்டும் 15,000 வைக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? ஒரே ஏரியா தான், ஒரே மாதிரி பில்டிங், ஒரே மாதிரியான ஃபெசிலிட்டி, எல்லாமே ஒண்ணுதான். அவனை 4 பேர் 12,000 ரூபாய் வச்சிருக்காங்க. அப்போ நீயும் ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு தள்ளப்படுவ? 12,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு நீயும் தள்ளப்படுவ. என்ன காரணம்? அதே ஃபெசிலிட்டிஸ், அதே எல்லாமே, அதே அம்யூனிட்டிஸ் எல்லாமே அதே தான், அதே மாதிரிதான் இருக்கு எல்லாமே. அப்போ உன்னோட பில்டிங்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 12,000க்கு வந்துடும். நீ மட்டும் 15,000 வைக்க முடியாது. அப்போ இங்க இருக்க ஒரு வேல்யூ ஃபேர் வேல்யூ. ஃபேரா எவ்வளவு வேல்யூ அந்த ஏரியாக்கு? 12,000 ரூபாய். முனிசிபல் வேல்யூன்னு இருக்கு, கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான், அது ஒரு 8,000 ரூபாய் இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். அதுதான் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ, முனிசிபல் வேல்யூன்னு சொல்றாங்கப்பா. இந்த ஆக்சுவல் ரெண்ட்ன்றது நீ உன்னோட திறமையை யூஸ் பண்ணி 15,000 வச்சுனா சூப்பர், அது உன் திறமை. அப்போ அது ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். இங்க 15,000 வைப்போம், இங்க 12,000 ரூபாய் வைப்போம், இங்க 8,000 ரூபாய் வைப்போம். நான் ஏன் இதை இப்போ சொல்றேன்னா, உங்க கொஸ்டின்ல வந்து இது ரெண்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அது ரெண்டும் வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன், அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி பிளஸ் கவர்மெண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி, அந்த ரெண்டு வேல்யூ வந்து உங்க புக்ல கொஸ்டினா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ரெண்டு மீனிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஃபேர் வேல்யூ என்ன, முனிசிபல் வேல்யூ. அப்போ டீம் டு பி லெட் அவுட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆக்சுவல் ரெண்ட் 15,000 ரூபாய் இங்க ரிசீவே ஆகல, ஏன்னா நாங்க டைரக்டா சேல் தான் பண்றோம். அப்போ டீம் டு பின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபேர் வேல்யூ இல்ல முனிசிபல் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் எடுப்போம். விச் எவர் இஸ் லோவர், விச் எவர் இஸ் லோவர் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ விச் எவர் இஸ் லோவர் அதுல எவ்வளோ? 8,000 ரூபாய். 8,000 ரூபாய் இன்டூ 12 போட்டு இந்த வருஷத்துக்கு நீ டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு நில்லு, நீ அதுக்கப்புறம் சேல் பண்ற வரைக்கும் இருக்கிறதுக்கு டீம் டு பி லெட் அவுட்னு சொல்லி, அதாவது நீங்க ரெண்டுக்கே விடல, ஆனாலும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவானா, நீ ரொம்ப வருஷமா இது இப்படியே தான் வச்சிட்டு இருப்ப, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியால இருக்குது, அதை நாங்க டீம் டு பி லெட் அவுட் வச்சு நாங்க டாக்ஸ் கட்டுறோம், நீ தனியா டாக்ஸ் கட்டிட்டு இருமா அதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். இப்போ லவனிகாக்கு எது ஸ்டாக் இன் ட்ரேடு? இந்த பில்டிங் தான் ஸ்டாக் இன் ட்ரேடு. கரெக்டா? அவங்களுக்கு அதுதானே ஸ்டாக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து இன்வென்ட்ரி எல்லாம் வந்து ஸ்டாக்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு என் கம்பெனி எடுத்துக்கிட்டேன், இப்போ நாங்கள் த்ரெட் மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னா எங்களோட ஸ்டாக் என்னவா இருக்கும்? த்ரெட்டா இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி லாவனிகா பிசினஸ்க்கு எது ஸ்டாக் அப்படின்னா பில்டிங் தான் அவங்களோட ஸ்டாக். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ அதுதான் ஸ்டாக் இன் ட்ரேட். அதை தான் அவங்க ட்ரேட் பண்றாங்க, பில்டிங்கை தான் அவங்க ட்ரேட் பண்றாங்க, அவங்க பிசினஸ்க்கு அது ஸ்டாக். ஓகேவா? அந்த மாதிரி ஒருத்தர் பிசினஸ்க்கு ஒன்னு ஸ்டாக் டிஃபரெண்ட் ஆகும். நீங்க பாட்டுக்கு இது பில்டிங் தான், இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு அடிச்சுலாம் நிக்க கூடாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கணும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து அது ஸ்டாக்கா வச்சிருக்காங்களா நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு அதுதான் ஸ்டாக்கே. பில்டிங்கை கட்டி விற்கிறவங்களோட இன்வென்ட்ரி எது அப்படின்னு கேட்டா அப்போ அவங்களுக்கு இதுதான் வரும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் ஷீட்லயே அது சேஞ்ச் ஆகும். பில்டிங் வந்து பிக்ஸ்ட் அசெட்ல வரும், ஆனா பேலன்ஸ் ஷீட்லயே அது ஸ்டாக் இன் ட்ரேட்ல போகும். அவங்களோட ஸ்டாக்கே அதுதான், அவங்களோட வாங்கி விற்கிற வேலையே அதுதான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி போகும்போது பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் பிக்கா இருக்கும், அமௌண்ட்ஸ் எல்லாமே பிக்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிசினஸ் பொறுத்து மாறும் ஸ்டாக்கும். ஸோ அதுதான் இங்க உங்க புக்ல சொல்லியிருப்பான். ஸ்டாக் இன் ட்ரேடா ஹெல்ப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் நில்லு தான், ஆனுவல் வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி நில்லு தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆப்போசிட் பீரியட் ஷல் பி கம்ப்ளீட்டட் ஆஸ் பர் அதர் ப்ரொவிஷன் டிஸ்கஸ் லேட்டர் கொடுத்துருக்கிறது டீம்டு லெட் அவுட். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ப்ரோ அப்போ இதில் வந்து நான் வீடு கட்டிகிட்டே இருக்கேன், நான் ஒரு 2 வருஷம் கட்ட வேண்டிய வீடை ஒரு 4 வருஷம் வரைக்கும் கட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே அதாவது பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் பண்ண எப்படி கண்டுபிடிப்பாங்க இதில்? 4 வருஷம் வரைக்கும் கட்டிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்க கட்டிக்கிட்டே தானே இருக்கீங்க. கட்டிட்டு விற்காம ஒரு 2 வருஷத்துக்கு இருந்தா மட்டும்தான். ஆனா 4 வருஷத்துக்கு கட்டுற அளவுக்குலாம் ஒரு வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு மொக்க இன்ஜினியர் இருந்துச்சு உண்மையாவே எவனும் வாங்க மாட்டான். 40 வருஷத்துக்கு நீங்க டீம் டு பி லெட் அவுட்ல டாக்ஸ் கட்டணும். நல்ல ஐடியா. ஐடியாஸ் ஓகே தான், பட் ஆனா 4 வருஷம் வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு நீங்க டாக்ஸே கட்டிடலான்னு ஒரு போயிட்டு ஒருத்தர்கிட்ட இப்ப என்கிட்ட வரீங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா கேக்குறீங்க அப்படின்னா
நீங்க 4 வருஷமா அதை இழுத்து அடிச்சு அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க டாக்ஸ் கட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இவ்வளவு காஸ்ட் சேவ் ஆகுது நான் சொல்லிடுவேன். டாக்ஸே அதை விட கம்மி தான் அந்த 4 வருஷத்துக்கு நீங்க இழுத்து அடிச்சு பண்ற எக்ஸ்பென்ஸுக்கு. ஏன்னா நீங்க 4 வருஷமா கட்டிட்டே இருக்கீங்கன்னா, இப்போ ஒரு மேஸ்திரிக்கு வந்து 800 ரூபாய், இப்போலாம் 1500 ரூபாய் வாங்குறாரு மேஸ்திரி. சித்தாளுக்கே வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் போகுது மார்க்கெட்ல. 800 ரூபாய்ல இருந்து அவங்க வந்து டபுள் த டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ மார்க்கெட்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. பெண்ணால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் வேற கொடுக்கணும். இப்போ 1000 கிட்டத்தட்ட அவங்களே 1000 சம்பாதிக்கிறாங்க பெண்ணாலும் சித்தாலும். அப்போ மேஸ்திரி இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒர்க்கை இழுத்து அடிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆல்டர்னேட்டிவா இவ்வளவுதான் டாக்ஸே வருது. ஸோ உங்க ஒர்க்கை வந்து வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்ல முடிச்சுட்டு நீங்க அப்புறம் இவ்வளவு டாக்ஸ் கட்டிக்குங்க அப்படின்னு ஒரு ஒரு காஸ்ட் சேவிங்ஸ் மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு இது கொடுப்பேன், ஒரு கன்சல்டன்ஸ் மாதிரி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் அந்த ஐடியா நல்லதுதான். ஆனா அதை நம்ம போயிட்டு ஒரு கன்சல்டன்ட் கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடியால இறங்கலாமா வேணாமா நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே. ஆனா அதுவும் பண்ணலாம். மேபி அப்போ நிறைய காசு வச்சிருக்கோம் அப்படின்னா நான் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன், ஆனா நான் ஊருக்கு வந்து நல்லது செய்வேன், ஊர்ல இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படின்னா இது நல்ல ஐடியா தான். அவங்களும் கொஞ்சம் குழைப்பாங்க இல்லையா, வேற எந்த வேலை அப்படின்றவங்க அவங்க பீஸ்ஃபுல்லா வேலையும் செய்வாங்க, பில்டிங்கும் நல்லா கட்டி தருவாங்க அவசரமா பண்ணாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பாயிண்ட்லயும் திங்க் பண்ணலாம். நல்லது பண்ண போறேன், அதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நான் மக்களுக்கே கொடுத்துக்கிறேன். நானும் அதான் யோசிப்பேன் மேபி இருந்தேன்னா. எப்படின்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல, சம்டைம்ஸ் காசு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து நம்ம கிட்ட. அப்படின்னா சில பேர் காசு கேட்காம வேலை செஞ்சு உழைச்சு இந்த ட்ரெயின்ல போகும்போது நான் பார்ப்பேன். பெண்ணு விற்பாங்க குட்டி குட்டியா, ஒரு ஹெட்செட் விற்பாங்க 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு. வேற எதுவும் பண்ணாம இதை பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். அதே ஃபீல் தான் இங்கேயும். அது அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்ப இவங்களுக்கு கொடுக்கலாம். ஒர்க் பண்ணி தானே வாங்குறாங்க, ஒர்க் பண்ணாம ஒண்ணும் வாங்கலையே. பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஹரிபையா இல்லாம. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா mutuality is nothing. இது வந்து பாத்தீங்கன்னா 22 tax on annual house property, actual income or property in case of a club which provides responsible to his member or not to any non-member is considered as non-property seeking persons and run of no profit no loss business. Club is running and principal of mutual is member and not entitled in profit of profit. In case of such mutual concerns, not only surplus or organization but also annual value of club house shall also be exempted. Okay, doctrine of mutuality அப்படின்றது அந்த ஒரு ரெண்டுக்கு விடக்கூடிய அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவாலிட்டியில ரன் ஆயிட்டு இருக்கும். ரன்னிங் பை மியூச்சுவாலிட்டி, தட் இஸ் டாக்டர் ஆஃப் மியூச்சுவாலிட்டி. நீங்க இதை படிப்பீங்க. இங்க இது ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த டாக்டர் ஆஃப் மியூச்சுவாலிட்டி வரும், அப்புறம் பிஜிபிபில வரும். பட் லால உங்களுக்கு மோஸ்ட்லி இது வரும். என்னன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல போயிட்டு இருக்கும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்க எப்படி சொல்லலாம், ஒரு வில்லாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கும், தியேட்டர் இருக்கும், அது உள்ளே பார்க் இருக்கும், அது உள்ளே வேற என்ன கோச், ஃபுட்பால் கோச் இருக்கும், கிரிக்கெட் இது இருக்கும், இந்த மாதிரி கிளப் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் டாக்டர் ஆஃப் மியூச்சுவாலிட்டியில ரன் ஆகுது, விச் மீன்ஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல ரன் ஆகும். non-profit organization. So you guys are preparing income and expenditure statement, not P&L statement. அதை நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா. So they are preparing income and expenditure. So இந்த இடத்துல surplus அப்படின்னு சொல்லுவோம், surplus or deficit அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும் இது. ஓகேவா? So அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மெம்பருக்கு கொடுக்குறாங்க. இல்ல வேற எந்த மெம்பர் கொடுக்கல, இல்ல கெஸ்ட் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸே தான் அதை யூட்டிலைஸ் பண்றாங்கன்னா அந்த ஏரியாவை. ஏன்னா இப்போ அந்த வில்லானா அந்த வில்லா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். வெளியிருந்து ஒரு மெம்பர் போய் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதுல இருந்து அவங்க ஒரு ப்ராஃபிட் பாக்குறாங்க அந்த வில்லா விற்கிறவங்க அப்படின்னா அது வந்து நடக்காது. அங்க இருக்க மெம்பர் தானே அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ அது எதுல ரன் ஆகுது? டாக்டர் ஆஃப் மியூச்சுவாலிட்டி, விச் மீன்ஸ் ஒரு மியூச்சுவாலிட்டியில அது ஒர்க் ஆகுது. அங்க ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்ல. நீ யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணலையா யூஸ் பண்ணாத, ஆனா அது உனக்கு மட்டும்தான், அந்த மெம்பருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுதான். ஓகேவா? அதான் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பேசிஸ். தட் இஸ் கால்ட் டாக்டர் ஆஃப் மியூச்சுவாலிட்டி. இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகேவா? டன்னா? மியூச்சுவாலிட்டி புரிஞ்சுதா? டன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் பாயிண்ட், இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல எக்ஸாம்டட் ஃப்ரம் டாக்ஸ், இதெல்லாம் வந்து டாக்ஸ் உள்ளே வராது. லோக்கல் அத்தாரிட்டி ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு எதனா அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எதனா, இந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா, லடாக்ல இருந்தா அந்த பர்சன் வந்து பீங் ரெசிடென்ட் இன் லடாக் அவர் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாருன்னா அதுவும் எக்ஸாம்டட் ஆயிடும். லடாக் வந்து இன்க்ளூட் ஆகாது, ஏன்னா இது ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரே முதல்ல இந்தியாவில் வராம இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்தியாவில் வராம இருந்துச்சுன்னா லைசன்ஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி உள்ள அது வராம இருந்துச்சு, செப்டம்பர் 9th உள்ளதான் அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஏரியாஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில ஏரியாஸ்லாம் வராது, இதுவும் எக்ஸாம்டட். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்டட், ட்ரேட் யூனியன்ஸ் எக்ஸாம்டட், ஃபார்ம் ஹவுஸ் எக்ஸாம்டட். ஃபார்ம் ஹவுஸ் இஸ் நத்திங் யுவர் இந்த கோழி பண்ண ஆட்டு பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தட் இஸ் எக்ஸாம்டட். அப்புறம் சேரிட்டபிள் பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸாம்டட். ஓன் பிசினஸ் பண்ணிங்கன்னா அது இது கண்டர்ல வராது, பட் இட்ஸ் கம்ஸ் அண்டர் பிஜிபிபி.
ஸோ எக்ஸம்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் எக்ஸம்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சேம் இஸ் நாட் லெட் அவுட். இந்த இடத்துல வந்து ஏதோ மாளிகை பத்திலாம் பேசியிருப்போம்டா. த எக்ஸ்ப்ளோரர் as house property as a part which is self occupied and remaining let out, then the self occupied property part of house property shall be exempted, which means ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இதை நான் ரெண்டா வச்சிருக்கேன். ஒன்னு செல்ஃப் ஆக்குபைடு, இன்னொன்னு வந்து லெட் அவுட் விட்டுருக்கேன் அப்படின்னா இந்த செல்ஃப் ஆக்குபைட் நான் தங்கி இருக்கேன் இல்லையா, அது எக்ஸம்டடு, இந்த லெட் அவுட் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான தியரி பக்காவா முடிஞ்சிருச்சு. பக்காவா முடிஞ்சிருச்சுன்னா இதுல இருந்து எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆனா இது வரைக்கும் இது கேட்டது இல்ல. ஸ்டாக் இன் ரேட் பத்தி அவன் கேட்டதில்ல. மேபி கேட்டா வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின்ல வந்து இப்படி கொடுப்பான், இட் வாஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் ஃபார் திஸ் பீரியட், ஆஃப்டர் திஸ் இட் வில் பி லெட் அவுட். அவனே சொல்லுவான் லெட் அவுட் விட்டுருக்கோன்னு. ஆனா அவன் சொல்லணும்னு நீங்க டீம்டு லெட் அவுட்னு சொல்லி நீங்க டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். ஆனா அவனே சொல்லியிருப்பான் கொஸ்டின்ல லெட் அவுட் அப்படின்ட்டு. அந்த டைம்ல போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு. அங்க ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம் ஸ்டாக் இன் ட்ரேட், அதை நீங்க நல்லா படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, எல்லா தேதியும் பாருங்க. நாளைக்கா நம்ம ஃபுல்லா கம்ப்யூட்டேஷன்ல இறங்குவோம். கம்ப்யூட்டேஷன்ல இறங்கிட்டோம் அப்படின்னா